அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்த நாள் முடிய போது ரொம்ப ரொம்ப காலதாமதம். அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமையோட காணொளி ரொம்ப லேட் ஆகுது, மன்னிச்சுக்குங்க. உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா. உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா காலத்தால் அழியா புகழுடைய ஏராளமான ஓவியங்களை படைத்த பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மா. கேரள மாநிலம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள கிளிமானூரில் 1848 பிறந்தார். 1848 பிறந்திருக்கிறார். சிறு வயதிலேயே கதகளி ஆட்டத்தில் மற்றும் சங்கீதத்தில் பயிற்சி பெற்றார். ஓவியம் தீட்டுவதை தன் உறவினரிடம் கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரம் அரண்மனை ஓவியர் ராமசாமி நாயுடுவிடம் ராமசாமி என்பவரிடம் எண்ணெய் வண்ண ஓவியக்கலையை 9 ஆண்டுகள் பயின்றார். மரப்பட்டைகள், எண்ணெய் வண்ண ஓவியக்கலை, ஆயில் பெயிண்டிங், மரப்பட்டைகள், மலர்கள், மண் ஆகியவற்றிலிருந்து ஓவியத்துக்கான வண்ணங்கள் தயாரிக்கப்பட்டன. ஐரோப்பியர்களின் ஓவிய உத்தி குறித்து அறிய விரும்பினார். 1868 அரண்மனைக்கு வந்திருந்த டச்சு ஓவியர் தியடோர் ஜென்சனின் அருகில் இருந்து கவனித்து பார்த்து நுணுக்கங்களை உள்வாக்கி கொண்டார். 1870 முதல் 1880 வரை காலத்தால் அழியா புகழ்பெற்ற ஏராளமான ஓவியங்களை படைத்தார். அன்னப்பட்சியுடன் உரையாடும் தமயந்தி, யசோதா கிருஷ்ணன் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. அவர் சிருஷ்டித்த ஓவியங்கள் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பு பெற்றன. இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச ஓவிய கண்காட்சிகளிலும் பல பரிசுகள், புத்தகங்களை பெற்றிருக்கிறார். தன் உருவத்தை மிகச்சிறப்பாக வரைந்ததற்காக திருவாங்கூர் மகாராஜா இவருக்கு வீர சிருங்கலா அப்படின்ற விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார். 1904 கெய்சர்-இ-ஹிந்த் என்ற பதக்கத்தை ஆங்கிலேய அரசு வழங்கியது. நாடு முழுவதும் இருந்து பாராட்டு கடிதங்கள் குவிந்த வண்ணம் இருந்ததால் இவருக்காகவே கிளிமானில் ஒரு அஞ்சலகம் திறக்கப்பட்டது. இவரது அசல் ஓவியங்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதை உயர்ந்த அந்தஸ்தின் அடையாளமாக மக்கள் கருதினர். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அவரது கற்பனை திறன் மேம்பட இது சிறந்த வாய்ப்பாக இருந்தது. சுற்றுப்பயணம் முடிந்து திரும்பியவுடன் பல தலைசிறந்த ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்தார். நல தமயந்தி, சந்தனு மகாராஜா, மீனவ பெண் சத்தியவதி, சந்தனு கங்காதேவி, ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணன் தேவகி, அர்ஜுனன் சுபத்ரை, திரௌபதி துயில் உரியும் காட்சி உட்பட பல ஓவியங்களை தீட்டியிருக்கிறார். ஆரம்பத்தில் மலையாளம், சமஸ்கிருதத்தை மட்டுமே அறிந்திருந்த இவர் இந்தி, குஜராத்தி, ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய மொழிகளையும் கற்று புலமை பெற்றார். இவரது யசோதா கிருஷ்ணனின் ஓவியம் 2002 56 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு. 2002 அதுவே கிட்டத்தட்ட 25,000 மாதம் பென்ஷன் கிடைக்கும். இவரது ஓவியங்களுக்கு பெரும் வரவேற்பும் மதிப்பும் இருந்ததால் பரோடாவின் திவான் மாதவ்ராவ் யோசனையின் பேரில் லித்தோகிராப் அச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அச்சடிக்கப்பட்ட இவரது ஓவிய பிரதிகள் உலகம் முழுவதும் சென்றடைந்தன. வசதி குறைந்தவர்கள் கூட இவரது ஓவிய பிரதிகளை வாங்க முடிந்தது. காலண்டர் படங்கள் என்னும் ஓவியத்துறை இந்தியாவில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் ரவிவர்மா. காலண்டர் படங்கள் என்னும் ஓவியத்துறை இந்தியாவில்
தோன்றுவதற்கு மூல காரணமாக இவர் இருந்திருக்கிறார். உயிரோட்டம் நிறைந்த ஓவியங்களை வரைந்து இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்த ஓவிய மேதை ராஜா ரவிவர்மா 58 வயசு. 1906 தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க காலம், அந்த காலத்தில் இறக்குறாரு. பிறந்தது 1848. நன்றி, வணக்கம்.